மதுரை, திருப்பூர், நீலகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கோடை மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மதுரை நகர் பகுதிகளான மாட்டுத்தாவணி, புதூர், கோரிப்பாளையம், ஆரப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் தேங்கிய மழைநீரில் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு சென்றனர். தாழ்வான இடங்களில் உள்ள கடைகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் ஊழியர்கள் அவதியுற்றனர். தல்லாக்குளத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. மேலும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் பொதுமக்கள் பெரும் தவிப்புக்கு உள்ளாகினர். சிம்மக்கல்லிலிருந்து ஆரப்பாளையம் செல்லும் சாலையில் உள்ள கிரேடர் பாளையத்தில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் கருவம்பாளையம், குமார் நகர், வீரபாண்டி, அனுப்பர்பாளையம், பிச்சம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதில் பாண்டியன் நகர் அடுத்த ஜெயலட்சுமி நகர் பகுதியில் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்தது. கூடலூரிலிருந்து வயநாடு செல்லும் கைத்தொள்ளி சாலையில் விரிசல் ஏற்பட்டு சுமார் 10 அடி நீளத்தில் தடுப்போடு ஒரு பகுதி சரிந்து விழுந்தது. இப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவுறுத்தினர். ஒட்டன்சத்திரம், மணப்பாறை, முதுகுளத்தூர் சுற்றியுள்ள இடங்களில் 1 மணி நேரம் கனமழை பொழிந்தது. இதேபோன்று ஆத்தூர், வாழப்பாடி, சங்ககிரி, குமாரபாளையம் சுற்றியுள்ள இடங்களிலும் மிதமான மழை பொழிந்தது. கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் அருவி போல கொட்டும் நீரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றியுள்ள கீழ்ப்பாக்கம், மருதாடு, புருதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1/2 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திம்மாவரம், பரனூர், சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.